இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் சூடானும் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம். சூடானதும் இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு இடித்து எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அதே போல் 4-5 சின்ன வெங்காயம் இடித்து எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு மிளகாய், கொஞ்சமாக பெரிய வெங்காயம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கேரட்டு, துருவன கேரட்டு, இது கூட 1/4 டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ வதக்கி வச்சுக்கோங்க. இப்போ இது கூட தக்காளி, சின்னதாக ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக மல்லி இலை, தேவையான அளவுக்கு உப்பு. சேர்த்துட்டு இதையுமே நம்ம வதக்கி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நான் 1 கிளாஸ் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அப்போ நான் 1க்கு 1.5 சுடு தண்ணி நல்லா சூடாக்கி எடுத்திருக்கேன். சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க, கலந்து விட்டுக்கலாம். சுடு தண்ணி ஊற்றினாலும் டக்குன்னு கொதி வருது பார்த்தீங்களா. இப்போ இதில் நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி வடிச்சிட்டு அரிசியும் சேர்த்தாச்சு. இப்போ கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு கொஞ்சம் மசாலாத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ சாதம் நல்லா கொதி வருது. இந்த டயத்தில் நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குது, ஒரு கல் கூடவே இருக்குது. அப்போ சாதம் நமக்கு எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. குக்கரை பொறுத்து 1 விசில் 2 விசில் விட்டுக்கோங்க. நான் இப்போ 1 விசில் விட்டு 1 நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம நெய்ச்சோறு ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு சாதத்தை பார்த்தாலே தெரியுங்க, நல்லா குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க. அருமையாக இருக்குங்க இந்த நெய்ச்சோறு. ரொம்ப சிம்பிளான நெய்ச்சோறு ரெசிபி தான் பார்த்துருக்கோம். ரொம்பவே அருமையாக இருக்குங்க இந்த சாதம். லஞ்ச் பாக்ஸ் கூட நம்ம இந்த மாதிரி நம்ம கொடுத்து விடலாங்க. நெய்ச்சோறு ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். எப்போயும் ஒரே மாதிரி நெய்ச்சோறு போடாமல் இந்த மாதிரி போட்டு பாருங்கள். லஞ்சுக்கு மதியானம் சாப்பிட்டுக்கலாம். சாதத்துக்கும் நம்ம கட்டி கொடுத்து விடலாங்க, பாக்ஸுக்கும். அருமையாக இருக்குங்க. ரெசிபிலாம் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் டிவிஸ் கேட்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ரெசிபிஸ்லாம் வேணும்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ.